தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செயின் கோபைன் ஃபேக்டரி ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிற செயின் கோபைனோட கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலை இல்லையா. ஸோ அதை பார்வையிட்டாரு, சோதனை எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச சோதனையை தாண்டி அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் ஏதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, வேற எங்கெங்க இது மாதிரி ஃபேக்ட்ரி வைக்கலாம், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை வரவேற்கிறேன். என்னோட இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு இதே மாதிரி சிவகாசியில் இருக்க பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்வையிடுங்க. அதாவது எப்படின்னா, சொல்லிட்டு போகாதீங்க, திடீர்னு அந்த பக்கம் போகிற வேலை இருக்க மாதிரி போய் டக்குன்னு போயிடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற, அதாவது தொழிற்சாலைகள் வேலை செய்கிற இடங்கள்ல, இருங்காட்டுக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல ஓரளவுக்கு தொழிலாளர் பாதுகாப்பு நலன் பாதுகாக்கப்படுது. அதுக்கான தொழிற்சங்கங்கள் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேறஸ் இந்த சிவகாசியில் இருக்க பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருக்க தொழிலாளர்கள் யாரும், அவங்களுக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கான்றது ஹைலி டவுட்டு. இன்கேஸ் அவங்களுக்கு விபத்து வந்தால் அவங்க சைட்லேருந்து கொடுக்கப்படும் இழப்பீடு அதெல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு தெரியல. அது எந்த அளவுக்கு சட்டத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறதும் தெரியல. நீங்கள் போய் அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் மேலே இருக்கிற அன்புனால நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க சார். இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சார்கிட்டேயோ இல்லை விஜய் சார்கிட்டேயோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட டிவிகே நிர்வாகிகள், அமைச்சர்கள் யார் கண்ணில் பட்டாலும் ஏதோ ஒரு நாள் இது ஹெல்ப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொழிலாளர்கள் வணிக ரீதியாகவும் அவங்க ரொம்ப பின்தங்கி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.